Hello friends, welcome to Info Picture. இந்த வீடியோவில் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் இன் ஜாவா. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாஸில் மோர் தென் ஒன் மெத்தட் ஒரே நேமில் இருக்க முடியும்னா அதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்கிறாங்க. சேம் நேமில் மெத்தட்ஸ் மோர் தென் ஒன் மெத்தட் இருந்தாலும் அதோட ஆர்கியூமெண்ட்ஸோட டைப்ஸும் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மெத்தட்க்கு நம்ம பாஸ் பண்ணுறதும் அந்த மெத்தடோட ரிட்டன் டைப்பு இது மூணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நேம் ஒன்று தான், ஆனால் பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸு ரிட்டன் டைப்பு, பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸோட டைப்பு அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறோம் இதெல்லாம் டிஃபராக இருக்கும். இதை தான் மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது இன்புட்னால் என்னென்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை, நம்ம யூசர்கிட்டேருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்புட்டு. ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன ஒர்க் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அதுதான் ப்ராசஸ்ஸு. அவுட்புட் என்னென்னா ரிசல்ட்டு, நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் உங்களோட அவுட்புட். அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்களோ டிஸ்பிளே பண்ணுறோன்னா அதுதான் நம்மளோட அவுட்புட்டு. இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோன்னா சம்முன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடு. நான் 3 மெத்தட் சேம் நேமில் வச்சுருக்கேன் சம்முன்னு. ஆனால் அதில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது 2 இன்டீஜர் ஒரு மெத்தடில் பாஸ் பண்ணுறேன், 3 ஃப்ளோட் ஒரு மெத்தடில் பாஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு இன்டீஜர் ஒரு மெத்தடில் பாஸ் பண்ணுறேன். ஸோ 3தோட நேமும் எனக்கு சம்மு தான். ஆனால் நான் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 1, 2, 3 அந்த மாதிரி டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட் 2 மெத்தடுக்கு இன்ட்டு கொடுத்துருக்கேன், 3வது மெத்தடுக்கு ஃப்ளோட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் இன்புட் என்னென்னா நான் யூசர்கிட்டேருந்து இன்டிஜரில் 2 நம்பர் வாங்குகிறேன், ஃப்ளோட்டில் 3 நம்பர் வாங்குகிறேன். அதான் என்னோடய இன்புட்டு. இப்போ இங்கே ப்ராசஸ் என்ன அப்படின்னா 3 மெத்தடு தான் என்னோடய ப்ராசஸ்ஸு. நான் 3 மெத்தட்லேயும் ஆட் தான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் ரிட்டன் டைப் இன்ட்டு, அதில் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அது மாதிரி 2வது மெத்தட் ஃப்ளோட்டில் ரிட்டன் டைப் இருக்குது, 3 நம்பர் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறேன், 3மே ஃப்ளோட் டைப்பில் தான். ஸோ அதுக்கப்புறம் 3வது மெத்தட் அதே மாதிரி இன்டிஜர் ரிட்டன் டைப் இருக்குது, இதில் பாஸ் பண்ணுற 2 ஆர்குமெண்ட்ஸ் இன்டிஜர் டைப்பில். ஸோ இதுதான் என்னோடய ப்ராசஸ்ஸு. அவுட்புட் அந்த 3 மெத்தடோட ரிசல்ட்டும் அவுட்புட். ஜாவோட ஜென்ரல் ஃபார்மேட் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருவோம், அதுக்குள்ளே யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்லாம் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்கு தனியாக கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட்லாம் வச்சுருக்க கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தட்லாம் இன்வோக் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும். இங்கே நம்மளோட யூசர் டிஃபைன்டு மெத்தட் 3 சம்ன்ற நேமில் இருக்க 3 மெத்தடும் நான் தனியாக ஒரு கிளாஸில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மெயின் மெத்தடுக்காக ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு நான் மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ப்ரோக்ராம் இருக்க போகுது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இம்போர்ட் ஐஓ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், java.io.asterisk. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே நான் 3 மெத்தடும் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன எனக்கு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா சம் ஆஃப் n நம்பர்ஸ், அதோட ப்ராசஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு மெத்தடில் வச்சுருக்கேன். இன்டிஜர் டைப் ரிட்டன் டைப் இன்டிஜரில் இருக்குது. ஆர்குமெண்ட்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 1, ஆர்குமெண்ட்டோட டைப் இன்டிஜர். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சம் மெத்தடு. என்னோடய செகண்டு சம் மெத்தட் ஃப்ளோட் ரிட்டன் டைப்பு, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 3, டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் ஃப்ளோட்டு. ஸோ இதில் நான் 3 நம்பரையும் ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இதுதான் என்னோடய 2வது சம் மெத்தட். இப்போ என்னோடய 3வது சம் மெத்தட் இன்டீஜர் டைப் தான் ரிட்டன் டைப்பு, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் 2, டைப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் இன்டிஜர். இதுலேயும் நான் 2 இன்டிஜர் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் 3 யூசர் டிஃபைன்டு மெத்தடு. அதுக்கப்புறம் என்னோட மெயின் மெத்தடுக்கு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். கிளாஸ் நேம்குள்ளே என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்.
BRன்ட்டு. அதுக்கப்புறம் system.out.printlnல யூசர் கிட்ட வந்து இன்புட் வந்து வாங்கிக்கிறோம். அதை வந்து அந்த வேரியபிளில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் system.out.println டிஸ்பிளே பண்ணுற இடத்துல வந்து மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். மெத்தடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமை .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஜாவா ஃபைல் எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு ஃபோல்டரை நேவிகேட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கம்பைல் பண்ணோன்னா ஜாவாசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவாசி ஃபைல் நேம் .java கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். எனக்கு எரர் இல்லை, நெக்ஸ்ட் லைன் வருது. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் 2 integers கேட்குது, நான் 2 இன்டிஜர் கொடுக்குறேன். அப்புறம் என்டர் 3 ஃப்ளோட் நம்பர் கேட்குது. ஸோ டெசிமல் நம்பர் 3 நம்பர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு சம் ஆஃப் n நம்பர்ஸு, அதுக்கப்புறம் சம் ஆஃப் 3 ஃப்ளோட்ஸு, சம் ஆஃப் 2 integers எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அது ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு கொடுத்தோன்னே எனக்கு கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வருது. மெயின் மெத்தடை வந்து தனியாக ஒரு கிளாஸில் வச்சுருக்கோம். கிளாஸு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இந்த மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதில் பப்ளிக் எதுக்காகனா அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் வந்து அவுட் சைட் த கிளாஸ் இந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். ஸ்டாட்டிக்ன்றது ஒரு கீவேர்டு. நீங்கள் ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மெத்தடோட கிளாஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இந்த மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி. வாய்டுனா இந்த மெத்தட் உங்களுக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. மெயின்ன்றது கீவேர்டு, அங்கேருந்து உங்களோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் டைப்பில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிடுது. அப்புறம் system.out.printlnல என்டர் 2 integers கொடுக்குறோம். 2 நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ண உடனே system.in வந்து அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். அப்புறம் BR ஆப்ஜெக்டில் நம்மளோட டேட்டா வேல்யூஸ் இருக்கும். அப்புறம் BR.readLineன்ற மெத்தட் யூஸ் பண்ணி இன்டிஜர் டைப்பில் 2 வேரியபிள் ABன்னு 2 வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து பேக்கெண்டில் மெமரி அலோகேட் ஆகும் 2 வேரியபிள் ABன்னு. நம்ம யூசர் கொடுத்த வேல்யூவை வந்து BR.readLine மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளில் ஃபஸ்ட்டு வேல்யூ, அதுக்கப்புறம் பின்ற வேரியபிளில் வந்து செகண்ட் வேல்யூவும் வந்து எனக்கு என்ட்ரு ஆகுது. அப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. system.out.printlnல என்டர் 3 ஃப்ளோட்ஸ்ன்னு. ஸோ நான் 3 ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நான் டேட்டா இன்புட் கொடுக்குறேன். அதையும் system.in வந்து எடுத்துகிட்டு போய் BRன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ஸோ நான் BRன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து readLineன்ற மெத்தட் மூலமாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ட்டு XYZன்னு 3 வேரியபிள் உங்களுக்கு வந்து மெமரியில் பேக்கெண்டில் வந்து மெமரி அலோகேட் ஆகும். ஃப்ளோட் டைப்பில் 3 வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகும். இன்டிஜர் ஃப்ளோட் டாட்டு பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப்னு இந்த BR.readLine மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நான் வந்து அந்த XYZ 3 வேரியபிள்லையும் வைக்கிறேன். ஸோ எனக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸு ஆப்ஜெக்ட் நேமு, அப்புறம் வந்து ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப்னு. நியூ கிளாஸ் நேம் ஆஃப்னோன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். நான் வந்து பப்ளிக் குளோபலாக எந்த வேரியபிளும் கொடுக்கல, எல்லா வேரியபிளும் மெத்தட்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு அங்கே வந்து வேரியபிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. system.out.printlnல ஃபஸ்ட்டு சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஈக்குவல் டுன்னு ஆப்ஜெக்ட் டாட்டு சம் ஆஃப் நான் வந்து A வேரியபிளில் இருந்த வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சம் மெத்தடுக்கு கண்ட்ரோல் போகும். அதாவது இன்டீஜர் டைப் ரிட்டன் டைப்பு ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்க சம்மு மெத்தடுக்குள்ளே எனக்கு கண்ட்ரோல் போகுது.
அங்கே வந்து வேரியபிள்ஸ் இன்டிஜர் டைப்பில் int s is equal to 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பேக் எண்டில் எஸ்ன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு பாஸ் பண்ண வேரியபிள் int டைப்பில் என்னன்னு ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அது ரெண்டுக்கும் வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும் 0 அண்ட் என்னுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ண வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் int i is equal to 1ன்னு இருக்குது. ஸோ இன்டிஜர் டைப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகுது. அதுக்கு 1ன்னு வந்து இனிஷியலைஸ் ஆகுது. இங்கே வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் i இனிஷியலைஸ் ஆகிட்டு அப்புறம் i லெஸ் தென் என்னன்னு பார்க்கும். ஐயில் வந்து 1 இருக்குது, n-ல் வந்து 3 இருக்குது. ஸோ 1 is less than 3. கீழே வந்து s is equal to s plus i-ன்னு இருக்குது. ஸோ 0 + 1 1ன்னு வந்து s-ல் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் i is less than or equal to என்னன்னு பார்க்கும். 2 is less than or equal to 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். s is equal to s plus i. எஸ்ஸில் ஏற்கனவே 1 இருக்குது, ஐயில் 2 இருக்குது. ஸோ 1 + 2 3ன்னு வந்து எஸ்ஸில் ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் i இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து இன்க்ரிமெண்டட் டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவோம். i is less than or equal to என்னன்னா 3 is less than or equal to n ட்ரூ. ஸோ உள்ள வரும் s is equal to s plus i. எஸ்ஸில் ஏற்கனவே 3 இருக்குது ப்ளஸ் ஐயில் 3 இருக்குது. ஸோ 3 + 3 6. எஸ்ஸில் வந்து 6ன்னு ஓவர் ரைட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப i இன்க்ரிமெண்டட் டு 4. i less than or equal to என்னன்னு பார்க்கும். இல்லை ஃபால்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் எஸ்ன்னு இருக்குது. ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே இந்த மெத்தட் கால் ஆனிச்சோ அங்கேயே ரிட்டன் ஆகும். ஸோ system.out.println மெயின் மெத்தடுக்குள்ளார நம்ம வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் டாட் சம்மை கால் பண்ணியிருக்கோம். ஸோ சம் ஆஃப் n நம்பர்ஸ் வந்து 6ன்னு வந்து எனக்கு ரிட்டன் ஆகும். ஸோ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnல சம் ஆஃப் 3 ஃப்ளோட்ஸு அந்த சம்ன்ற ஆப்ஜெக்ட் டாட் சம் மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து 3. டைப் ரிட்டன் டைப் வந்து ஃப்ளோட் உள்ள சம் மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகுது. அங்கே வந்து int abcன்னு 3 வேரியபிள் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். அந்த ஏபிசி வேரியபிளில் நம்ம பாஸ் பண்ண 3 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து அசைன் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளர வந்து ரிட்டன் a + b + c. ஸோ அந்த 3 வேரியபிள் இருக்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவும் ஆட் ஆகி நம்ம வந்து எங்கே கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கே கண்ட்ரோல் வந்து ரிட்டன் ஆகும். சம் ஆஃப் 3 ஃப்ளோட்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் 3 நம்பரை ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் அவுட்புட் ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnல சம் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அப்பன் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் டாட் சம் ஆஃப் a, b. ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்க சம் மெத்தடுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து ரிட்டன் a + b இருக்குது. ஸோ எனக்கு வந்து மெமரியில் 2 வேரியபிள் ஏபின்னு வந்து க்ரியேட் ஆகும். நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து அதில் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் ரிட்டன் a + bனா அந்த 2 வேல்யூவும் 3 + 4 வந்து 7. இந்த 7 வந்து நம்ம எங்கே அந்த மெத்தடை கால் பண்ணுமோ அந்த இடத்துக்கு ரிட்டன் ஆகும். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து 7 டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதோட மெத்தட் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிள் வந்து முடிஞ்சுது. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங்னால் என்னென்னா ஒரே நேமில் மோர் தென் 1 மெத்தட் இந்த சேம் நேம் ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஆனால் அதில் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்க ஆர்குமெண்ட்ஸோட டைப்பும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ அதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.